மிடில் ஈஸ்ட் தயாராயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அட்டாக்குக்கு ரெடி ஆயிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா, ஈரோப்போட விஐபி ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மிலிட்டரி ஏர் ட்ராக்கிங் இந்த இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஐபி ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் அடிக்கடி மிடில் ஈஸ்ட்டுக்கும், யூரோப்புக்கும் பறந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக, என்ன மாரியான விஷயங்கள் அப்படிங்கிறது போல பல ஸ்பெகுலேஷன் இருக்கு. பட் ஆனா மெயினான விஷயம், இந்த டிப்ளோமேட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்றாங்க மிடில் ஈஸ்ட்ல. மிக முக்கியமான நபர்கள், இந்த யூரோப்பியன் யூனியன், அப்புறம் அமெரிக்கா, கனடா இது போல பல நாடுகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய டிப்ளோமேட்ஸ் தான் இந்த மிடில் ஈஸ்ட் இருப்பாங்க. ஒன்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்குரிய பகுதிகளா மாறுது அப்படிங்கும்போது, ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்களோட உயிரிழப்புகள்ன்றது தவிர்க்கப்படணும். ஸோ முக்கியமான நபர்கள மட்டும் அங்க வச்சுட்டு, அவங்களோட உறவினர்கள், ஃபேமிலீஸ், அப்புறம் நபர்ஸ், தேவையில்லாத நபர்ஸ், அ போர்க்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பல நபர்களுக்கு தேவை இருக்காது இல்லையா? ஸோ அந்த நபர்ஸ் அதுக்கு அடுத்தடுத்த கீழ் நிலையில இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்தையும் வந்து பண்ணா திருப்பியும் நம்ம நாட்டுக்கே கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்களா? ஸோ பிரியம்ப்டிவ் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள், அல் ஷாரா அவர்களோட மீட்டிங். நம்ம 2 நேத்திக்கு பதிவுல ஃபுல்லா பார்த்திருப்போம். 2 பதிவுல பார்த்திருப்போம். இப்போ சிரியாவோட அதிபரான அல் ஷாரா அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே பிரசிடென்ட் புட்டின் அவர்கள பார்த்து பேசிக்கிறாரு அ ரஷ்ய அதிபர். ஸோ பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2வது விசிட். அல் சாரா அவர்கள் அந்த சிரியாவ டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா 2வது விசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு. இதெல்லாம் பப்ளிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசுவாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க பேசிக்கிறாங்க. இரு நாடுகளோட உறவுகள் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதுல ஹைலைட்டா பேசினது ரஷ்யாவோட ட்ரூப்ஸ். அமெரிக்கா ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஆனா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ண வைப்பாங்க. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுட்டு வருது. ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் அங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் இல்ல. ஆனா ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் உள்ள இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட பவர் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன் சிரியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ட்ரூப்ஸ உள்ள வைக்கிறதுக்கு அதுவும் அல் ஷாரா அவர்கள் ஒத்துக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா, தெற்கு பகுதிகள்ல இஸ்ரேலோட அட்வான்டேஜ். இப்ப நாட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அவங்களோட அட்வான்டேஜ் இருக்கு. 2வது அவங்களோட சூப்பர் மெர்சி, ஏர் சூப்பர் மெர்சி இதெல்லாம் இருக்கிறதுனால, ஸோ சிரியா ஆப்வியஸா அவங்கள பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளாவது புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், நெகோஷியேட் பண்ணும்போது வெயிட்க்கு டீல் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காகவும் ரஷ்யாவ உள்ள இழுத்து விடுறாரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பஷர் அல் அசாத் அவர்களோட காலத்துல நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ, அதே போல சப்போர்ட் பண்ணுங்க. ராணுவத்த இன்கிரீஸ் பண்ணுங்க. உள்ள பேஸஸ் வச்சுக்கோங்க. பழைய கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்க எந்தெந்த பகுதிகள் வச்சிருந்தீங்களோ, அதே போல இப்பவும் பண்ணுங்க அப்படிங்கிறது போல, சிரியா தரப்புலருந்து கேட்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா, ரஷ்யா அங்க இருக்காங்க அப்படின்னா, பிரியரா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி பெரும் பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு, அ இஸ்ரேல் மற்றும் சிரியாக்கு நடுவுல வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த முஸ்லீம் அலையன்ஸ் கூட வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கும் ரஷ்யா மேபி ஒரு பேரியரா இருப்பாங்க. தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மேபி சிரியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால, சிரியா இப்போ ரஷ்யா கிட்ட போறாங்களா? ஏன்னா அமெரிக்கா மட்டும் இங்க இருந்தாங்கன்னா, திரும்ப அமெரிக்கா மட்டும் ஓவர் டாமினன்ட்டா இருப்பாங்க இல்லையா? ஏன்னா கீழ வந்து இஸ்ரேல் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா பேலன்ஸ் பண்றதுக்காக உள்ள இழுக்குறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா அது சாரா அவர்கள் இந்த பத்திரிக்கையாளர் முன்னாடி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா பேசுவாங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்த வந்து ரிமெம்பர் பண்ணிக்கிறாரு. அதாவது நான் இந்த பணிய பார்க்கும்போதுங்க, ஏன்னா அவர் வரும்போது பணி இருந்திருக்கும். இந்த பணிய பார்க்கும்போது எனக்கு வரலாறு தாங்க ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ராணுவ கேம்பெயின்ஸ்லாம் நடக்கும்போது, மாஸ்கோக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க தோத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் இந்த ஸ்னோ தான். ரொம்ப சூப்பரான நாடு. இயற்கையால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அல் சாரா அவர்கள் புட்டின் அவர்கிட்ட புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கிறாரு. ரீஸ்டோரேட் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம். நான் பல தடவ சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். இப்போவாது நீங்க அத செய்றீங்க. உங்களோட எல்லா எஃபோர்ட்டுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்ல வந்து பேசியிருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள். ஏன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து போஸ்ட் போட்டிருந்தார் ஈராக்ல. நம்ம அடுத்தது வருவோம். ஏன்னா அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ புட்டின் அவர்கள் வந்து பண்ண சரி அல் சாரா அவர்களோட மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல நடக்கக்கூடிய ஹைலைட்டான ஈவென்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ட்ரூப்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உள்ள இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஓகே. சிரியாக்கும், ரஷ்யாக்கும் நடுவுல ஒரு நல்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள், கூடல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க மிடில் ஈஸ்ட்ல தோத்தது அமெரிக்கா அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிரும். ஏன்னா எஸ்டிஎஃப்போட கண்ட்ரோல் போயிருச்சு. ஈராக்ல கண்ட்ரோல் போயிருச்சு. இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறனால, மிடில் ஈஸ்ட்ல பெருமளவுல அமெரிக்கா தோத்துருக்காங்க அப்படிங்கிற போல விஷயம் வச்சுக்கலாம். ஸோ மிடில் ஈஸ்ட் போனனால தான் அவங்க போய் இப்போ வெனிசுவேலால கை வச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ. இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஈராக்கு ஒரு வார்னிங் குடுத்தான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான். இது 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம் தான். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிறார். யார ஈராக்க மிரட்டிக்கிறார்.
ஈராக், அமெரிக்கா உங்களுக்கு உதவ மாட்டோம். ஈராக், நோரி அல் மாலிக் அவர்கள மட்டும் நீங்க திரும்பி பிரைம் மினிஸ்டரா எலக்ட் பண்ணீங்கன்னா, வெரி பேட் சாய்ஸ். போன தடவ அவர் வந்து நாட்டுல பவர்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? வறுமை தல விரிச்சு ஆடுச்சு. நாடே நிர்மூலமாச்சு. ஆனா இவங்க போய் ஈராக்ல எந்த அளவுக்கு மலர வச்சாங்கன்றது உலகம் அறிந்த உண்மை ட்ரம்ப் அவர்களே. உங்களோட உதவிகளே வேண்டாம் ஈராக். ஏன்னா அவங்க பயங்கரமா பெரிய ஆளா வளர்ந்துருவாங்க. இத்தன நாளா வளர்ந்திருந்தாங்க இல்லையா? அதுபோல ஆயிருவாங்க அப்படிங்கிறது பல அனலிஸ்ட்களோட கருத்துக்களா இருக்கு. பட் இருந்தாலும், ஏன்னா இவர் வந்து ஈரானுக்கு வந்து ரொம்ப ப்ரோ ஈரானியன் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ட்ரம்ப் அவர்களுக்கு காண்டாயி முடியவே முடியாது. நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இது போல ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. இவரோட ஐடியாலஜி, பாலிசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு எதிரானது. அதனால ஈராக்கோட மக்களை இவர நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, 0 சேஞ்ச். உங்க நாடு வளர்ச்சியை நோக்கி போகாது. மேக் ஈராக் கிரேட் அகைன். அவர எலக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஈராக்கோட மக்கள்லாம் தேவதூதர். ஓ! இவங்க முஸ்லீம் மக்கள். பட் இருந்தா கேட்டுருவாங்களா? தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேவதூதரோட அந்த வாக்க நம்பி ஈராக்கோட மக்கள் இந்த மாலிக் அவர்கள எலக்ட் பண்ணாம இருக்க போறாங்களா? இல்ல எலக்ட் பண்ணுவாங்களா? என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா எலக்ட் பண்ணா அமெரிக்காவோட உதவிகளே கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ரீஜியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து மேற்கோட ஆதிக்கத்தோடயே இருக்கு. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது யூரோப்போட யூனியனா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரம்ப் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அலையன்ஸ் சேர்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த யுஏஇயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், எல்லா நாடுகளும். ஸோ அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இப்போ ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கணும்னா, கண்டிப்பா சப்ளைஸ் கட் பண்ணணும். அப்ப ஈரான்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஈரான் மட்டும் அமெரிக்கா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா யூரோப்பியன் ரஷ்யாவ அடிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுவும் குறிப்பா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வருதுங்கிறது சிக்கல் தான். பெஸ்கோ அவர்கள்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு. அடுத்த மீட்டிங்கிறது வந்து ப்ராக்ரஸ்ல இருக்க மாரி தெரியல. ஆல்ரெடி பேசினது நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற சொன்னதா செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இத அடுத்தடுத்த பையில ரஷ்யா பார்க்கும்போது பார்க்கலாம். பட் ஆனா மெயினான விஷயம் இதுதான். இந்த ஈராக்க பத்தி தான். இப்ப ஜெர்மனோட சான்ஸ்லர் ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி திரும்ப பேசிக்கிறார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இந்த ஈராக்க பத்தி கேட்கும்போது அவர் நெறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி அத நம்ம வேற பதிவுல பார்ப்போம். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் இந்த ஈரான பத்தி பேசினதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்டின்னா ரெஜிம். அந்த ரெஜிம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர வயலன்ஸ் மூலியமா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. சொந்த பாப்புலேஷனுக்கு எகெயின்ஸ்டா டெரர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெர்மனில என்னங்க நடந்துட்டு இருக்கு? ஜெர்மனில மக்கள் போர் வேணாம்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? அத உடனே கேட்டுக்கிட்டு வேணான்னு சொல்லி விட்டுட்டீங்களா? இல்லையே. உங்க நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் இல்லாம, அங்க ஹீட் பண்ண முடியாம, அந்த பம்பிங் ஸ்டேஷன்லாம் வேலை செய்யாம, அந்த தண்ணிய இழுக்க முடியாம, ஃபுல்லா பாத்ரூம், வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நாறி இருந்ததே. அத பத்தி நீங்க என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நெனச்சீங்க? உங்க நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளிர் இருக்கும்போது 10 நாள், 15 நாளா வந்து கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தாங்களே, அத பத்தி நீங்க என்ன நெனச்சீங்க? அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து அப்படியே கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, மக்கள வந்து குளிர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. உக்ரைன்ல இருந்து அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஈரோப்லயும் வந்து அப்படி செய்யறதுக்கு இப்பவே பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இவரோட விஷயம் என்னன்னா, ஈரான் வந்து பவர ஹோல்டு பண்ணிக்கிறது வயலன்ஸ் மூலியமா, டெரர் மூலியமா சொந்த பாப்புலேஷனுக்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சில நாட்கள் தான். சில வாரங்கள் மட்டும் தான். இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மாறணும். இல்ல மாத்தப்படணும். லெஜிட்டிமசி கவர்ன்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல இருந்து தூக்கணும் அப்படிங்கிறது போல வந்து ஜெர்மனோட மெர்ச் அவர்கள் சான்ஸ்லர். இப்ப ஈரோப் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா தான் இப்பவும் இருக்காங்க. அந்த E3 கூட்டணி என்ன கூட்டணி வச்சிருந்தாலும், யூரோப்பியனோட 3 நாடுகளோட ஈரான் பேசியிருந்தாங்க இல்லையா? இப்ப ஈரோப் அப்படிங்கிறது ஈரானுக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இவங்கலாம் சும்மா பிரிஞ்சு, பிரிஞ்சு இந்த மாறி, மாறி இந்தியாவோட யூரோப்பியன் யூனியன், கனடாவும், யுகேவும் வந்து சீனாவோட ஸோ இது போல ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஏதாவது ஒண்ணு செஞ்சு எக்கனாமி அது இதுன்னு காமிச்சு, பூச்சி காமிச்சு ஏதாவது ஒரு பண்ணலாமா? அப்படிங்கிற போல ஒரு வேலைகள் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, டிசப்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய முடிக்கிற மாரியான ஒரு ரியலான ஒரு அ ஸ்டெப்ஸ்ங்கிறத எடுத்திருக்காங்களான்னா, அது ஒரு மிக பெரும் கேள்விதான். இப்ப இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, நைஜீரியா ஏர்போர்ட்ல ஒரு அட்டாக். ஏன்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடக்கும்போது, பிரான்ஸ் இழந்த பகுதிகள் எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா ஆப்பிரிக்கா. நியாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நைஜீரியால வந்து பார்த்தீங்கன்னா, 90 நிமிஷமா வந்து பயங்கரமான மோதல்கள் நடந்திருக்கு.
இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ அங்க லேண்டிங் ஆகக்கூடிய ஏர்போர்ட்லாம் ரீடைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. லோக்கல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆக்டிவா இருந்திருக்கு. ஸோ நியாமே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆயிருந்திருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் ஏவியேஷன் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் குடுத்திருந்தாங்க. ஜேஎன்ஐஎம்மோட தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அத பேஸ் பண்ணி இப்போ ஒரு மிக பெரும் தாக்குதல்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தவிர்க்கப்பட்டிருக்கு. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஸ்டாப் ஆயிருக்கு. திரும்பவும் நார்மலுக்கு வந்திருக்கு. ஆனா பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க. இப்ப அந்த ஜேஎன்ஐஎம்மோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா? இல்ல மாலியோட கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நிஜரோட கையிலேயே வந்துருச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா மாலி, நிஜர், புர்கினா ஃபாசோ ஒரு அலையன்ஸ ஃபார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சஹெல் ரீஜியன்ல. இப்போ இந்த சமயத்துல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மட்டும் ஜேஎன்ஐஎம் கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுன்னா, அதுக்கப்புறம் அங்க என்ன அமைப்பு இருக்கு? அப்புறம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வரும்? அப்புறம் அந்த பகுதியில என்னென்ன மாரியான ஆயுதங்கள் வரும்? அப்படிங்கிறதெல்லாம் வேற மாரியான கேள்வி. இப்போ அந்த பகுதிகள்ல சண்டை இப்போதைக்கு கம்மியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு. இந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கா தீவிரவாதிகளோடது? இல்ல நிஜர் ஜெயிச்சிருக்காங்களா? என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். இது ஒரு மேசிவான த்ரெட்டா மாறிட்டு வருது. இப்ப இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஓரளவுச்சுனா தான் உண்டு. இல்லன்னா ரஷ்யாவோட கை ஓங்கப்படும் இல்லையா? ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது சிஎன்என்னோட மீடியாக்கள்லாம் என்ன சொல்றாங்க? ஏன்னா மீடியாக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் ஸ்ட்ரைக் நடக்குமா இல்லையா? அப்படிங்கிற ஒரு அசம்ப்ஷனுக்கு நம்மளால வர முடியும். ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களோட புது ஸ்ட்ரைக் ஈரானோட ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு பிரைமரியா எதுனால வந்தது அப்படின்னா, வாஷிங்டன் அப்புறம் தெஹ்ரான். வாஷிங்டன் அமெரிக்காவோட கேபிட்டல், தெஹ்ரான் ஈரானோட கேபிட்டல். இந்த நியூக்ளியர் அப்புறம் பாலிஸ்டிக் மிசைல் புரோகிராம பத்தி பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது. ஸோ அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக் ஈரான் மேல பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதுவும் லீடர்ஸ் மேலயும், செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் மேலயும். ஸோ வார்னிங் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. மீடியாக்கள் மூலியமா தான் குடுப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் எவ்வளவோ சொன்னோம் நீங்க கேட்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ முதல்லயே சொல்லிட்டு இருக்காங்க. பிரிப்பேர் பண்றாங்க. மீடியாக்கள யூஸ் பண்ணி ஃபுல்லா வந்து அடிக்க போறோம், அடிக்க போறோம், அடிக்க போறோம்ன்னு சொன்னதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அடிச்சுருவாங்க. ஸோ அப்ப அது பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேட் ஆகுமானா, அப்புறம் அது நாங்க சொல்லிட்டு தாங்க செஞ்சோம். சொல்லாமலாம் எதுவும் செய்யல. அவங்க இல்ல அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் அவங்க மாத்தி சேஃப்டி பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்க செஞ்ச ஒரு இத நார்மலைஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா? அவங்க மக்கள நெறைய கொன்னுட்டு இருந்தாங்க. அதனால நாங்க தடுக்கிறதுக்கு தாங்க வந்தோம். இப்போ திருப்பி வந்து பார்த்தா தொங்க விட்டுருக்காங்க 4 பேர்த்த. ஸோ அவங்க சொன்னா கேட்கிற மாரி இல்லைங்க. சொந்த பாப்புலேஷன் ஏன் வயலன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. தடுக்க வேண்டிய வேலையில நம்ம இருக்கோம். நாங்க நல்லது செஞ்சிருக்கோம் உலகத்துக்கு அப்படிங்கிறது போல திருப்பி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் மேல தாக்குதல் பண்ணுவோம். புரொட்டஸ்டர்ஸ கொல்றதுனால அப்படிங்கிறது போல. அதாவது இவங்களயே இதுலயே 2 என்டிட்டி டிஃபரெண்ட்டா இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் அப்புறம் பாலிஸ்டிக் மிசைல் புரோகிராமோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால, ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க. அதுக்கான காரணம் வேற என்டிட்டி. ஃபர்ஸ்ட் என்டிட்டி பேச்சுவார்த்தை தோல்வி. அதனால அட்டாக் பண்ணோம்னு சொன்னோம்னா, அது தப்பாயிரும்ன்றதுனால, ஈரான்ல புரொட்டஸ்ட் நடக்குது. ஸோ அதனால நாங்க போய் அவங்க மக்கள காப்பாத்துறதுக்காக அட்டாக் பண்றோம். ஸோ இப்ப இவங்க போய் அட்டாக் பண்ணா அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன உயிர் பொழச்சு வந்துருவாங்களா? இல்ல சாக மாட்டாங்களா? இவங்க கொண்டு போய் குண்டுகள் போட்டாங்கன்னா, சிவிலியன்ஸ் மட்டும் சாகாம இருக்கிற மாரியான குண்டுகள் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்களா? ஈரானோட ஆஃபீசர்ஸ்னா மட்டும் செத்துருவாங்க வெடிப்புனால. சிவிலியன்ஸா இருக்கிறவங்க, அதுவும் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கலாம் சொல்றாங்க இல்லையா? உக்ரைன்ல இந்த யூரோப்பியன்ல சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து பண்ணி இந்த குண்டுகள் ஐயோ! இங்கலாம் இவங்க இருக்காங்க. இங்க நம்ம வெடிக்கக்கூடாது. இவங்கள மட்டும் பிக் பண்ணி நம்ம கொன்றலாம் அப்படிங்கிறது போல அந்த குண்டுகள் கொலவா போகுது அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ இன்னும் ஃபைனல் டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படல. பட் ஆனா எப்படி ப்ரொசீட் ஆகப்போகுதுன்னு பார்க்கலான்னு CNN தரப்புலருந்து வந்திருக்கு. இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, மீடியாக்கள் மூலியமா நார்மலைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அட்டாக் அப்படிங்கிறது இப்ப நடக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்து யூகேவோட பிரைம் மினிஸ்டர் இப்போ சைனாக்கு போயிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி பீஜிங்க்கு. ஸோ கனடா அப்புறம் யூகே பெரிய டீல் வந்து சீனாவோட போடும்போது, சீனாவ அவங்க பக்கம் இழுக்கும்போது, யூரோப்பியன் யூனியன் இந்தியாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் போட்டு இந்தியாவ அவங்க பக்கத்துல இழுக்கும்போது, ரஷ்யா தனியா இருக்குமா? ஸோ அமெரிக்கா ஈரான் அடிக்கும்போது, முடிச்சதுக்கு அப்புறமா ஈரோப் ரஷ்யாவ அடிக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் நடக்க போதா? இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதுல ஒரு ஸ்கிரிப்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆ யூரோப்பியன் யூனியன் விலகி யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவ அடிப்பாங்க. அமெரிக்கா விலகி நின்னுக்குவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது ஃபார்மலைஸ் ஆயிட்டு இருக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. இப்ப அடுத்த ஸ்கிரிப்ட் இது போல நடக்குமா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். நம்ம முன்னாடியே இது போல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு 4 பேத்துக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.